அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வழக்கறிஞர் கரிகாலன். நாம் தமிழ் கட்சியின் சார்பிலே வானூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு நான் போட்டியிடுகிறேன். நாம் தமிழ் கட்சியை மக்கள் ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னா, காலத்தின் கட்டாயம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வானூர் சட்டமன்றத்தில் கனிம வளம் இருக்குது, மழை இருக்குது. அதை என்ன பண்ணலாம்? அதில் மக்களுக்கு சுற்றி காடு வளத்தை உருவாக்கி அதன் மூலமாக மக்களுடைய நல்வாழ்வை உறுத்துவதற்கு எந்த ஒரு வழியும் செய்யாமல் கனிம வளம் இருக்கா அதை வெட்டி விற்போம், செம்மண் வளம் இருக்கா அதை வெட்டி விற்போம். ஏற்கனவே பூத்துறையில் ஒரு செம்மண் குவாரி இருந்தது. அந்த செம்மண் குவாரியின் ஊழலாக தான் ஐயா மதிப்பிற்குரிய பொன்முடி அவர்கள் பதவியே போச்சு. இதுக்கிடையில் அங்கே எந்த அளவுக்கு செம்மண் குவாரி எடுத்தாங்களோ அதுக்கு இணையாக இன்னொரு இடத்துல அடிக்கல் நாட்டி வச்சுருக்கிறாங்க, தலக்காணி குப்பன்னு. இந்த தலக்காணி குப்பன்னு ஒரு கிராமம். அந்த தண்ணியை இப்போ கூட போய் குடிச்சு பாருங்கள், மினரல் வாட்டர் கூட தோற்று போகும். அந்த மாதிரியான தண்ணி தலக்காணி குப்பன்னாலே தண்ணி தான். இப்போ அந்த இடத்துல செம்மண் குவாரியை உருவாக்கிட்டாங்க. அந்த தண்ணி அந்த மாதிரியான தரத்தில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த செம்மண் தான். அந்த செம்மண் பூமியை, அந்த வளத்தை பாதுகாக்காமல் அதை வெட்டி விற்கிற ஒரு முறையை தான் இந்த ஆட்சியாளர்கள் கடந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு வராங்க. நாங்கள் இது எல்லாத்தையுமே ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். நான் வெற்றி பெற்று முதல் வந்த உடனே செய்கிற வேலை தலக்காணி குப்பத்தில் இயங்கக்கூடிய செம்மண் குவாரியை மூடுவேன். அதே போல் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்துணை கனிம வளத்தையும் காப்பாற்றுவேன். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மலட்டாறுன்னு ஒரு ஆறு போகுது, சங்கராவரின்னு ஒரு ஆறு போகுது. யாருக்குமே தெரியாத பேர் சொல்கிறேன், நரசிம்ம ஆறுன்னு ஒரு ஆறு போகுது. கிளியனூர் பகுதியில் நரசிம்ம ஆறுன்னு ஒரு ஆறு போகுது. இப்படி ஒரு ஆறு இருக்கிறது இந்த தொகுதியில் பல பேருக்கு தெரியாது. குறிப்பாக அந்த பகுதியில் நம்ம கிளியனூர் கொந்தமூர் பகுதியில் இருக்கிற கூடியவங்களுக்கு நரசிம்ம ஆறுன்னு ஒரு ஆறு நம்ம பகுதியில் போகுதா அப்படின்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆறு சுருக்கி இப்போ ஓடையாட்டிருக்கு. இப்போ கொந்தமூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா, கொந்தமூர்லேருந்து அப்படியே நல்லா ஒரு பகுதியில் போயிட்டு கழிவெளியில் சேருது. கடலில் கலக்காத ஒரு ஆறு நரசிம்ம ஆறு. இப்போ அந்த ஆறு மலட்டாறு, சங்கராபாரின் ஆறு, நம்ம நரசிம்ம ஆறு, இந்த ஆறுகளில் 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகளை கட்டி நீர்த்தேக்கங்களை பெருக்கி அந்த தடுப்பணைகளிலிருந்து ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கக்கூடிய ஏரியிலேருந்து குளங்களை எல்லாத்தையுமே வாய்க்கால் மூலமாக இணைச்சி நீர்வள பெருக்கத்தை உருவாக்கும் போது விவசாயத்துக்கு தண்ணீர் தட்டுப்பாடின்றி வரும். அனைவருக்கும் தூய குடிநீர், எல்லாருக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் கிடைக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம். இத்தனை ஆண்டு காலமாக திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. கடந்த 25 ஆண்டுகளமாக இந்த வானூர் சட்டமன்ற தொகுதி அதிமுகவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க தான் வெற்றி பெற்று வராங்க. எந்த ஒரு நிலைமையும் மாறலை. திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அதே நிலைமை தான், அதிமுக வாய்ப்பு கொடுத்தாலும் அதே நிலைமை தான். இதெல்லாம் மாற்றிட்டு யார் வந்தாலும் சரியில்லை அப்படின்னு இருந்த மக்களுடைய புலம்புகளிலிருந்து பிறந்த பிள்ளைகள் நாங்கள். புலம்பல்களிலிருந்து பிரசித்த இந்த பிள்ளைகள் நாங்கள் இதை சரிப்படுத்துகிறோம் அப்படின்னு இந்த பொது வாழ்வுக்கு வந்திருக்கோம். நன்றி. நாம் தமிழர்.